வா கண்ணம்மா என் அருகில் வா கண்ணம்மா, அருகில் வந்தால் என்ன தருவாய் ராஜா? நான் என்னை தருவேன் பொன்னம்மா. அப்படியா? கண்ணம்மான்றீங்க பொன்னம்மான்றீங்க, என்னன்றது எனக்கு கண்ணம்மா, எனக்கு பொன்னம்மா. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை புரிந்து கொண்டால் நான் ஏன் உன் பின்னால் அலைகிறேன்? மனதை புரியவில்லை, உன் மனதை புரியவில்லை. ஆமாம், இவர் புரியாமல் இருப்பார். அதை என் சிரிப்பையும் கோபத்தையும் புரிந்த நீங்கள் என் மனதை புரிந்து கொள்ள முடியும். என் மனதை புரிந்து கொள்வதற்காக தான் மனோ தத்துவ நிபுணனாக படிக்கப்படுகிறேன். அப்படியா? சரி சரி. ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது. அம்மா கண்ணம்மா, நீ வரும்பொழுது சூரியன் மறைந்து விடுகிறான். சூரியன் ஏன் மறைகிறான்? மறைஞ்சா அப்புறம் எப்படி வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நான் உன்னை பார்ப்பேன். எப்படி? பௌர்ணமி வந்துவிடும். நீ வந்தால் பௌர்ணமி ஆகிடும், வெளிச்சமாகிடும், நிலாவாக நீட்டி. ஓ அப்படியா? இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாங்களா இல்லையா? ஓ ரைட் ரைட் ரைட். சரி, அப்போ இரவு நேரத்தில் நான் வந்தால் அந்த வானவில் நட்சத்திரங்கள் எல்லாமே நீ போட்டுக்கொண்டு நகைகள் இருக்கும்படி அந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியா? அப்போ சரி, நான் வேகமாக நடந்து போகிறேன். நடந்து போகும்போது என் பின்னாடி வேகமாக வர முடியுமா? வேகமாக வர்றதுக்கு என்ன, நான் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போவேன் கண்ணம்மா. அப்படியா? பைக்கில் கூப்பிட்டு போவீங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். பைக் ஓட்ட தெரியுமா? பைக்கு இனிமேல் தான் கற்றுக்கணும். நான் காரில் வந்த ஆள், இப்போ பைக்கில் வரலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா காரில் இருந்தால் பக்கத்தில் உட்கார முடியாது, பைக்கில் உட்காந்து பக்கத்தில் உட்காரலாம் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஓஹோ, அந்த ஆசைகள் இருக்கிறதா? சரி, நீங்கள் பைக்கை வாங்குங்க, நான் அவங்க பின்னாடி வரேன். ஓ அப்படியா? சரி, நீ போகிற பாதையிலெல்லாம் முள் இருக்கு, நீ எப்படி போகிற? நான் போகும் பாதை ரொம்ப வித்தியாசமான பாதை. அந்த பாதையை புரிந்து கொள்ளவே முடியாது. உன் பாதை, நீ நடக்கும் பாதையை புரிந்து கொண்டால் உன் மனதை நான் புரிந்து கொள்வேன். அந்த ஜன்னல் வழியாக உன்னை பார்த்து நீ என்னை பார்க்கவில்லை. எப்போ பார்த்தீங்க? அம்மா 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்தப்போ ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஜன்னல் வழியாக பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்களா? இருக்கவே இருக்காதே. அப்படியா? எப்படி அப்படி சொல்கிறேன்? நான் வீட்டிலே இல்லையே, வெளியூர் போயிருந்தேன். அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? காதலுக்கு பொய் தான் சந்தோஷத்தை தரும். பொய் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அதனால் அற்புதமாக வரணும் அப்படின்னா பொய் சொல்லி பார்த்தேன். நீ அதில் ஸ்டெடியாக இருக்க. அப்படியே ரொம்ப கதை விடுறீங்களே மிஸ்டர் ஆகிட்டேனா? அப்போ நான் மிஸ்டர்னா நீங்கள் என்ன மிஸ்ஸஸ்ஸா? மிஸ்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும் ஐயா. என்ன தகுதி? தகுதினா என் மனசை புரிஞ்சுக்கணும், நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். நீ எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நீ சிரிக்கும்போது உன்னுடைய சிந்தனையை காமிக்கிறாய், நீ கோபப்படும்போது ரொம்ப அழகாக தெரிகிறாய். ஸோ உனக்கு அழகே சிரிப்பு, கோபம் தான். இந்த கோபத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.